உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிர பகவான் கோச்சார ரீதியாக, ராசியில் சனி பகவான் கோச்சார ரீதியாக, இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, சுக்கிரன் சனி சேர்ந்தால் யோகம் சொன்னீங்களே, ஆமாம் யோகம்தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 பாவ கிரகங்கள் 4ஆம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 4க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 2க்குரியவன், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்க எல்லாருமே ராகுவோடு சேர்ந்து சூரியன் முதற்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த அமர்வு உங்கள் லைஃப்பில் என்ன டேர்னிங் கொடுக்கும்னா, யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும், இந்த வீடை விட்டு வேறு வீடு மாறணும், இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போகணும், இந்த நாடை விட்டு வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய ஆசைகள் இருக்கிற இடத்த விட்டு வேறு நல்ல இடத்துல போய் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையும் உங்களுடைய மனசில் உள்ள ஒரு அழுத்தங்களையும் விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ அதே போல் சந்தோஷம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு சந்தோஷம் என்பது உங்களுடைய உள் மனதிலே இருக்குங்கிறத உங்கள் மூலமாகவே உங்களை உணர வைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மீன ராசி என்றாலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட தன்மை தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே, ஒரு ஹோட்டல் சாப்பிட போகிறீங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு யாராவது சாப்பிட வராங்கன்னா, உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்க சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்க சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அவங்க நல்லா சாப்பிட்டோம், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வைங்க, அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லி உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இருக்கிறதை தானம் செய்துவிட்டு, இருக்கிறதுல பழைய கஞ்சினாலும் நான் சாப்பிட்டுக்கிருவேன், பழைய சோறுனாலும் நான் சாப்பிட்டுக்குருவேன், மிளகாய் வத்தலை வச்சு சாப்பிட்டுக்கிருவேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் நீங்கள் இயல்பாகவே உங்கள் புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இயக்கத்தை இயக்குவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பான தன்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணத்துடன் இருக்கிறத கொடுத்துட்டு தானம் செய்து தானும் முடிஞ்சளவு அதில் சந்தோஷம் அடையக்கூடிய நம்முடைய மீனராசிவர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, நாங்களே எங்களை உணர போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் சந்தோஷம். என்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது, கார் ஓட்டுறீங்களோ, பைக் ஓட்டுறீங்களோ, சைக்கிள் ஓட்டுறீங்களோ, ஸோ நடைபாதையில் நடந்தே செல்கிறீங்களோ, ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக கொஞ்சம் செல்லணும். அதே போல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரகசியங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்தா இந்த கிரக சேர்க்கையானது உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ பாதிப்பான விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள ஐயப்பன் வழிபாடு நீங்கள் கரெக்டாக புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி மீன ராசிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கே, ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் வந்து கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா. ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிச்சு, அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு, இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.